அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவிந்தன், பட்டு, பிரீத்தி இவங்க 3 பேரையும் கடத்தினதுக்கப்புறம் அந்த பங்களாவோட மெயின் கேட், அதாவது வாசக்கதவு திறந்திருக்கு. வீடு உள்ள வெறிச்சோடி போய் கிடக்குது. டிவியில் மியூட் பண்ணி கார்ட்டூன் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 ரூம்லேயுமே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரீத்தியோட செல்ஃபோன் அவள் சார்ஜர் போட்ட இடத்துல அப்படியே இருக்குது. அமௌண்ட்டை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஆளை தூக்கிட்டோங்கிறத பத்மநாபன், பரஞ்சோதி 2 பேருக்கும் சொல்லுவோம். ஆஹா, பரஞ்சோதியோட குரல் வருது. பாஸ்கர், நான் ஆளை தூக்கிட்டேன். என்னது, நமக்கு முன்னால் முந்திக்கிட்டு சொல்கிறான். சரி பரஞ்சோதி, நானும் ஆளை தூக்கிட்டேன். பத்மநாபனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். பாஸ்கர், நானும் ஆளை தூக்கிட்டேன். ஓகே, அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் நாம் நேரில் மீட் பண்ணுவோம். ஓகே. என்னது, 2 பேரும் நிஜம் சொல்கிறாங்களா இல்லை போட்டிக்காக கௌரவ போய் சொல்கிறாங்களா? இவனுங்களால் அல்வாவை கூட கடத்த முடியாது, ஆனால் ஆளை கடத்திட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போவும் நான் தான் நம்பர் 1. கண்டிப்பாக 2 பேரும் கடத்தி இருக்க மாட்டானுங்க, நம்மளை செக் பண்ணுறானுங்க. நம்பர் 1 ஆக போகிறது இந்த பரஞ்சோதி தான். 3 பேரும் எப்படி ஒரே நாளில் கடத்த முடியும்? நடக்கிற காரியமா? நம்பர் 1 வரப்போகிறது இந்த பத்மநாபன் தான். ஆமாம், கோவிந்தங்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கேட்கலாம்? பணம் கொஞ்சமாக இருந்தால் அது நம்மளே பாதுகாக்கும், அதிகமாக இருந்தால் அதை நாம் பாதுகாக்கணும். ஆஹா, சூப்பர் ஸ்டார் அப்போவே சொல்லியிருக்காரு ஐயா. கரெக்ட், ஒரு 3 கோடி கேட்கலாம். கோவிந்தா, அமௌண்ட்டை முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு கேட்க போகிற? 3 கோடி. 3 கோடியா? 3 கோடிக்கு எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா? ஏன், உனக்கு தெரியாதா? இங்கே பாரு கோவிந்தா, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டால் அது எனக்கு பிடிக்காது. ஆமாம், தெரியாதுன்னு சொல்ல முடியாமல் எப்படி சமாளிக்கிறான் பார். உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது, 1 கோடியா? ஏன், ரொம்ப கம்மியாக இருக்கா பேபிமா? ஏண்டா, டப்பா சைக்கிளில் டபுள்ஸ் அடித்து கடத்திட்டு உனக்கு 1 கோடி கேட்குதா? அதுக்காக உன்னை ஃப்ளைட் வச்சா கடத்த முடியும்? கை கட்ட அவுத்து விடுறேன், உங்கள் டாடிக்கு ஃபோனை போடு. என்கிட்ட ஃபோன் இல்லை. என்னது, ஃபோன் இல்லையா? என் தம்பி, ஒழுங்கா உனக்கு கடத்த கூட தெரியல, உனக்கு 2 கோடி கேட்குதா? அதுக்காக மறுபடியும் என்னால் உன்னை கடத்த முடியாது ஃபேட் பேபி. ஒழுங்கா உன் புருஷனோட ஃபோன் நம்பர் சொல்லு. என் புருஷன் ஃபோன் நம்பரு எனக்கு தெரியாது. என்னது, புருஷனோட ஃபோன் நம்பரு தெரியாதா?